குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆரஞ்சு ஆப்ஷன் ப்ரோலேருந்து வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம 25,600 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம், 25,800 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். இது நாங்கள் செபி ரிஜிஸ்டர்டு பர்சன் கிடையாதுங்க. இது எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு தான் இந்த வீடியோ நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த இண்டிகேட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த பர்பஸ்க்கு தான் யூஸ் நாங்கள் இப்போது உங்கள்கிட்ட இந்த வீடியோவோட இண்டிகேட்டரோட பர்ஃபார்மன்ஸை தான் நம்ம பார்க்குறோம். ரொம்ப நாளாக எங்கள் வீடியோவை ஃபாலோ பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்து ப்ரிடிக்ஷன்ஸையும் கொடுக்கலான்னு இருக்கிறோம். ஏன்னா எங்ககிட்ட டைமிங் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நாங்கள் அதை பண்ணிகிட்ருக்குறோம். பட் நாங்கள் இது வரைக்கும் யாருக்கும் அதை கொடுக்கல. நாங்கள் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இன்றைக்கி. ஏன்னா நேற்று மார்க்கெட்டே கம்ப்ளீட்டாக 1100 பாயிண்ட்ஸ் அப்பில் போயிட்டு அப்புறம் 25,700 and சம் ப்ளஸில் க்ளோஸ் பண்ணாங்க. ஹியூஜ் கேப் அப் நேற்று. அதனால் நேற்று அவ்வளோ பெரிய மூவ் இருக்கும்போது கண்டிப்பாக இன்றைக்கி அந்த மூவ் இருக்காது. எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். மார்க்கெட் எப்படியும் சைட்வேஸ் மெயின்டைன் பண்ணுவான் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் இன்றைக்கி நடந்தது. நம்ம பார்க்கலாம் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், நம்ம இண்டிகேட்டர் எவ்வளோ தூரம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ஃபஸ்ட்டு சைக்கிள் நமக்கு இங்கே என்ட்ரி நம்மளோட என்ட்ரி என்னங்க, பர்பிள் கலர் கேண்டில் இருக்கணும். சப்சிக்வெண்ட்டாக இருக்கிற எல்லா கேண்டில்ஸும் ஆரஞ்சாக இருக்கணும். இந்த ட்ரெண்ட் லைனும் ஆரஞ்சாக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட என்ட்ரி. ஆனால் இங்கே பாருங்கள், நமக்கு அந்த மாதிரியான ஒரு சிம்டமே வரல. ஏன்னா மிக்சடாக பர்பிள் கலர், ரெட் கலர், நல்லா ரெயின்போ டை மாதிரி ஆயிடுச்சு நம்மளது இன்றைக்கி சார்ட்டே. அதனால் நமக்கு என்ட்ரியே இங்கே வரலைங்க. இங்கே ஒரு ஜென்யூன் பை வந்தது. ஆனால் நம்ம கூட நினச்சோம், என்னடா இது மார்க்கெட் நேற்றும் ஹைப்பு இன்றைக்கும் ஹைப்பு கொடுக்குறான் போல இருக்குது அப்படின்ட்டு. பட் ஆனால் இம்மிடியட்டாக இந்த ஹைக்கு மேலே என்ட்ரி போகலான்னு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்தோம். ஆனால் வரல. ஏன்னா நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செல் கேண்டில்ன்றது பிளாக் கலர் கேண்டில் என்ட்ரி ஃபார் செல்லுங்க. ஸோ இந்த ஜென்யூன் பை சப்சிக்வெண்ட்டாக ஜென்யூன் செல் இது மாதிரி ஒரு மிக்சடான ஒரு சிக்னல்ஸ் வருதுன்னு சொன்னாலே மார்க்கெட் டில் சைட்வேஸில் போக போகுதுன்னு அர்த்தம். அதனால் நாம் எந்த என்ட்ரியும் எடுக்கலைங்க. நம்ம குரூப்லேயும் அட்வைஸ் பண்ணியிருந்தோம் எடுக்காதீங்கன்னு சொல்லி. அதே மாதிரி பாருங்கள், செகண்ட் சைக்கிள் ஆரம்பிக்கும் போதே ரெட் கலரில் தான் இருந்துச்சு. எல்லா கேண்டில்ஸும் ரெட் கலர். நமக்கு இங்கே இல்லை. திருப்பி இங்கே பாருங்கள், நமக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட டைம் பேண்டு ஸ்டார்ட் ஆகுது. டைம் பேண்டும் ரெட் கலர்லேயே தான் வருது. ஏதாவது ஒரு மூமெண்ட் வரும்னு பார்த்தோம், எந்த விதமான மூமெண்ட்டுமே வரலைங்க. இங்கே பாருங்கள், நமக்கு ட்ரெண்ட் லைன் பிளாக்கு இது மாதிரி ஒரு மிக்சடாக இருக்கும்போது நம்ம எடுக்க மாட்டோம். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, கீழே ஒரு ஜென்யூன் பை, மேலே மொமெண்டம் செல், இப்படி வருதுன்னு சொன்னாலே இது பியூராக ஒரு சைடு வேஸுங்க. நம்ம இண்டிகேட்டரில் இது ஒரு ஸ்பெஷல். நம்மளுக்கு ஒரு கிளியர் கட்டு சிக்னலே கிடைக்காதுங்க ஒரு சைட்வேஸ் மாதிரில. அதனால் நம்ம என்ட்ரியும் ஆக மாட்டோம். நம்ம மேக்ஸிமம் லாஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 1 o'clock ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸான ஒரு என்ட்ரிங்க. ஏன்னா இந்த தேர்ட் சைக்கிள் முடிஞ்சு 4th சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இங்கே பாருங்கள், இந்த சைக்கிள் தான் நம்ம குரூப்பில் கூட போடணும். நாம் ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் மெத்தடில் எடுத்தோன்னு சொல்லிட்டு ஒரு 40 பாயிண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஜென்யூன் பை வந்திருக்கு. சப்சிக்வெண்ட்டாக கேண்டில் இங்கே ரெட்டாக இருந்துச்சு, ஆரஞ்சு வெயிட் பண்ணோம். நம்ம டைம் பேண்டு பர்பிள் டைம் பேண்டுக்கு மேலே கேண்டிலும் போயிடுச்சு. நம்ம நியூ சைக்கிளும் ஃபார்ம் ஆகிடுச்சிங்க. 5th சைக்கிளும் ஃபார்ம் ஆகிடுச்சு. இது 4th சைக்கிளு. இந்த 4th சைக்கிளில் கரெக்டாக பாருங்கள், சைக்கிளிக் லைனு பர்பிள் டைம் ஜோனுக்கு மேலே நமக்கு ஷார்ப்பாக ஆரஞ்சு மேலே. இங்கே முன்னாடியே நமக்கு ஜென்யூன் பை வந்துச்சு. இதுதான் நம்ம டபுள் கன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இதே டைமில் நமக்கு தேர்ட் சைக்கிளில் இங்கே பாருங்கள் என்ன ஆயிருக்கு பாருங்கள். நமக்கு இங்கே பாருங்கள், கரெக்டாக இங்கே ஒரு ஜென்யூன் பை எப்போ வந்திருக்கு. நம்ம ஜென்யூன் பை நமக்கு 19க்கு வந்திருக்கு. இங்கே ஜென்யூன் பை எப்போ வந்திருக்கு, 19க்கு வந்திருக்கு.
13.09ல் இங்கே ஜென்யூன் பை. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 13.12ல் இங்கே நமக்கு ஜென்யூன் செல் வந்திருக்கு. நமக்கு ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்குங்க எதனால் இந்த ஜென்யூன் பை வருது, என்ன இதுக்கு ஜென்யூன் செல் வருது, நம்மளோட ஓன் கால்குலேஷன். அது உங்களுக்கு டபுள் கன்ஃபர்மேஷன், இதை தான் நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் மூவ் வரும்போது நாம் கான்ஃபிடென்ஸோடு போடலாங்க. இங்கே பாருங்கள் எங்கேருந்து போயிருக்கான்னு 255லேருந்து இங்கே பாருங்கள் இந்த ஹை எடுத்துட்டா கூட 310ங்க. நம்ம எப்பயுமே சொல்லுங்க டபுள் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எல்லாமே நமக்கு மினிமம் 40 to 50 பாயிண்ட்ஸுங்க. மினிமம் 40 பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருவோம். அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கி எடுத்தவங்க எல்லாருமே நல்ல ப்ராஃபிட். எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க, சார் காலையிலேருந்து சைட்வேஸாகவே இருக்குதுன்னு கேட்டாங்க. இன்றைக்கி சைட்வேஸாக தான் இருக்கும் மாதிரி இருக்குது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த சைக்கிள் வந்து நமக்கு சூப்பர்பு என்ட்ரி கொடுத்தாங்க. அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம இங்கே எக்ஸிட் ஆகிட்டோம். நமக்கு அடுத்த சைக்கிள் ஃபார்ம் ஆச்சுங்க, 5th சைக்கிள். இந்த 5th சைக்கிளை பொறுத்தவரை நமக்கு டைமும் எண்ட் ஆகிடுச்சு. பட் ஆனால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இங்கே ஒரு மூவ் கொடுத்துட்டான், இதுக்கு மேலே அப்படியே போயிடும். நாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா பர்பிளில் ஸ்டார்ட் ஆகி இந்த ஆரஞ்சு டைம் பேண்ட் வரைக்கும் போவான் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனால் பார்த்தோன்னா இந்த அடுத்த இதுதாங்க நம்ம சைக்கிளிக் லைனோட இம்பார்ட்டன்ஸு. பாருங்கள், இங்கேருந்து ஒரு ஹைப் கொடுத்தா வெர்டிக்கலாக ஏற்றி அடுத்த சைக்கிள் அப்படியே வந்து ரிவர்ஸ் ஆகிட்டான் பாரு. ஆனால் இங்கே ஒரு நல்ல விஷயம் என்ன நமக்கு நடந்துச்சு அப்படின்னா, இங்கே பாருங்கள் நமக்கு ஒரு என்ட்ரி ஃபஸ்ட் கிளாஸ் என்ட்ரி ஆனால் கிடச்சிச்சு. இந்த சைக்கிளில் பாருங்கள் நமக்கு இங்கே ஒரு செல் சிம்பிள் வந்துச்சு. நமக்கு பாருங்கள் நல்ல செல்லுக்கான என்ட்ரி கேண்டல். இதான் வந்து நமக்கு எப்பயுமே சொல்லும் பர்பிள் கேண்டல் ஃபார் பை இன்டிமேஷனுக்கும், செல்லுக்கு வந்து பிளாக் கலர் கேண்டில் ஃபார் செல் இன்டிமேஷன் கேண்டில்ஸுங்க. கரெக்டாக இங்கே பாருங்கள் 245க்கு நமக்கு செல் இன்டிமேஷன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. அதே நேரத்தில் நமக்கு இங்கே பாருங்கள் ஒரு பர்பிள் கலர் கேண்டில் வந்து அடுத்த சைக்கிளும் நமக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு நமக்கு இங்கே ஜென்யூன் பை நமக்கு வந்துச்சுங்க. நமக்கு எப்போ வந்துச்சு 239க்கு நமக்கு ஜென்யூன் பை வந்திருக்கு. அதே இங்கே பாருங்கள் நமக்கு 245க்கு இந்த இடத்துல நமக்கு வெளியில் வந்த ஒரு கேண்டில் இருக்குது. நமக்கு ட்ரெண்ட் லைன் எல்லாமும் ஆரஞ்சு ஆகிடுச்சு. பட் ஆனால் நம்ம இந்த என்ட்ரி நம்ம எடுக்கலை. ஏன்னா ஆஃப்டர் 3 நம்ம எடுக்கிறதே கிடையாது. இது எதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னா இந்த டபுள் கன்ஃபர்மேஷன் அப்படின்றதுக்காக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஜென்யூன் செல் வந்திருக்கு. ஷார்ப்பாக இங்கே பாருங்கள் நமக்கு 15:15க்கு நமக்கு ஒரு ஜென்யூன் செல் இங்கே வந்துருக்கு. அப்போ ஜென்யூன் செல்லு வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் 157லேருந்து 180ங்க. இதுதான் இந்த டபுள் கன்ஃபர்மேஷன். நான் இன்னொன்று என்னென்னா நமக்கு இந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒரு இந்த கன்ஃபர்மேஷன் இல்லைன்னா கூட நமக்கு வந்து செகண்டரி பிளான் பி எல்லாம் கிடையாதுங்க. பிளான் ஏவிலே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஏன்னா சைக்கிளிக் லைனு கரெக்டாக பர்பிள் கலர் கேண்டில் ட்ரெண்ட் லைன் ஆரஞ்சு ஆச்சு. நமக்கு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். கரெக்டாக ஒரு பின்பார் சப்போர்ட் சைக்கிள்லே வச்சு அழகாக எடுத்தாங்க. 145லேருந்து 180ங்க. மினிமம் ஒரு 35 பாயிண்ட்ஸ். இன்றைக்கி என்ன தான் மார்க்கெட் சைட்வேஸாக இருந்தாலும் நம்ம இண்டிகேட்டர் வந்து 2 என்ட்ரி நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கு. பட் நம்ம ஃபைனல் என்ட்ரி நம்ம 3 o'clock என்ட்ரி நாம் எப்பயுமே அட்வைஸ் பண்ணுறது ஆஃப்டர் 245 இந்த என்ட்ரிஸை எடுக்காதீங்க, அதுவும் ஃபைனல் இதில் எடுக்காதீங்கன்னு சொல்கிறது. ஏன்னா 4 சைக்கிள் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுதான் இன்றைக்கி நமக்கு நடந்திருக்கு. உங்களுக்கும் இந்த இண்டிகேட்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யாருக்காவது இந்த இண்டிகேட்டரை பற்றியான டீட்டெயில் வேணும்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 9600724756. திரும்பவும் சொல்கிறாங்க, எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 9600724756. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ட்ரையல் வெர்ஷன் கூட கொடுக்குறோம். இட்ஸ் எ பெய்டு இண்டிகேட்டர். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாங்க இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் கூட உங்களால் வந்து ஒரு நல்ல ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ப்ராஃபிட்டபுளாக உங்களோட என்ட்ரியை க்ளோஸ் பண்ண முடியும். ஓகே, இன்றைக்கி செகண்ட் வீடியோ கூட நாங்கள் நாளைய லெவல்ஸை கூட போஸ்ட் பண்ணலான் இருக்கோம். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு.
அதை நம்ம வந்து பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரப்போசலில் தான் இருக்கிறோம். இங்கே பாருங்கள், நமக்கு இந்த கேண்டில்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா கலரிங் கேண்டில்ஸ் தான் கொடுக்குறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறாங்க, 9600724756. நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.